ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வார்த்தையை கற்றுக்குங்க. அந்த வார்த்தை நோ அப்படிங்கிறது தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற தப்புக்கு முதல்ல நோ சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு நோ சொல்கிற தைரியம் உங்களுக்கு வரும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நோ சொல்லுங்கள். காரணம் இருந்தாலும் காரணம் இல்லைனாலும் மற்றவங்க கூட மணிக்கணக்கில் ஃபோனில் பேசுகிறதுக்கு தயவு செஞ்சு நோ சொல்லுங்கள். 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு டெய்லி ஈவினிங் இல்லை டெய்லி வேலை செய்யும் பொழுது 1 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் தொலைஞ்சு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நோ சொல்லுங்கள். நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்க்குறேங்கிற பேரில் உங்களுக்கு தேவையில்லாத பல செய்திகளை மண்டையில் போட்டு குழப்பிக்கிறதுக்கு நோ சொல்லுங்கள். சோம்பேறித்தனத்துக்கு நோ சொல்லுங்கள். நைட்டு ரொம்ப லேட்டாக மொபைல் பார்த்துட்டு தூங்குறதுக்கு நோ சொல்லுங்கள். காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறதுக்கு நோ சொல்லுங்கள். வேலைகளை செய்யாமல் காலம் கடத்துறதுக்கு நோ சொல்லுங்கள். காலையில் யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி எதையுமே செய்யாமல் அந்த நாளை ஆரம்பிக்கிறதுக்கு நோ சொல்லுங்கள். காலையிலேயே ஏனோ தானோன்னு சாப்பிட்றதுக்கு நோ சொல்லுங்கள். வீட்டில் இருந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் எப்பொழுதுமே ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு நோ சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ லேட்டாக போகிறதுக்கு நோ சொல்லுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் எந்த இடத்துக்கு போனாலும் ஏர்லியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு லேட்டாக வரதுக்கும் நோ சொல்லுங்கள். உங்களை நீங்களே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு நோ சொல்லுங்கள். எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது. அப்படி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு நோ சொல்லுங்கள். தப்பான நட்பு, அது எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் அதை நோ சொல்லிவிட்டு உடனே அதிலிருந்து வெளியில் வாங்க. தவறான வேலையை செய்யாதீங்க, அதுக்கும் நோ சொல்லுங்கள். எதிரில் இருக்கிறது எவ்வளவு அன்பான நபராக இருந்தாலும் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அனாவசியமான செலவுக்கு நோ சொல்லுங்கள். தப்பு செய்கிறது மனுஷ குணம். நடந்ததை நினச்சிக்கிட்டு அதை மனசில் போட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு முதல்ல நோ சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். இந்த நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. நன்றி.